ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு சேலஞ்சு ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்ப்ரே பெயிண்டில் வந்து எனக்கும் இந்த பெரிய யூடியூபர் ஆடியாக்கும் சரி ஸ்ப்ரே பெயிண்ட் சேலஞ்சு தான் எனக்கு பண்ண போகிறோம். மொத்தம் 4 வகையான கேம்ஸ் இருக்குது ஸ்ப்ரே பெயிண்டில். 4 வகையான நாங்கள் டாபிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளாக், செகண்ட் வந்து ஐஸ்கிரீம், தேர்டு வந்து ஸ்னோ பேடு, ஃபோர்த் வந்து டல்கோனா கேண்டி. ஓகே ஃபஸ்ட்டு ஓகே ஆரம்பிடி. அந்த சைடு போன அந்த சைடு. ஓகே 3 2 1 ஸ்டார்ட். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் ஃப்ளாக். யார் ஃப்ளாக் பெஸ்ட்டாக வரைகிறாங்களோ அவங்க தான் விட்டு. இந்த கேம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கேம் பேர் ஸ்ப்ரே பெயிண்ட். அதில் வந்து நிறைய சேலஞ்ச் பண்ணுவாங்க, பண்ணியிருக்கானுங்களா நிறைய பேர். நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க. தமிழில் நாங்கள் தான் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். தமிழில் நம்ம மட்டும் தானே. ஆமாம். ஓகே நம்ம சேனலும் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் சேனலு. ஆனால் தமிழில் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவல் இதெல்லாம் நம்ம தமிழில் எடுத்து அப்படியே போட்டுருவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கைஸ். ஓகே நம்ம இன்னொரு தோட இருக்கோம் அஃப்ரி. அவன் தான் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் ஜட்ஜ் மாதிரி சும்மா ஆனால் ஜட்ஜ் மாதிரினா நீங்கள் தான் வந்து ஓட் பண்ணணும். யாரோடது நல்லா இருக்குது, யாரோடது கேவலமாக. அவனோடது ரொம்ப கேவலமாக இருந்தால் கேவலமாக இருக்குது, என்னோடது வேறு லெவலில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் தான் பண்ணணும். ஓகே ஆனால் சும்மா அஃப்ரி ஜட்ஜாக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அஃப்ரி ஹாய் காய்ஸ் சொல்லு. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுக்கு தம்பி. ஆமாம், சின்ன பையன் அவன். ஆமாம், அவன் இவனோட ஃபேன். அவன் பேர் என்னது, அவர் பேர் அந்த பெரிய எர்த்து கேமரோட ஃபேன் அவன். ஆமாம், எர்த்து கேமரோட கண்ணி கைஸ் அவன். அவன்கிட்ட ஒரு குட்டி புள்ள இருக்குது, பேர் குட்டி எர்த்து கேமரு. அவன் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா கைஸ்? எர்த்து கேமரோட தீவிரமான ஃபேன். என் தம்பியோட அம்மாவுக்கு கூட எர்த்து கேமரா ரொம்ப பிடிக்கும். குட்டி எர்த்து கேமரா ஒரு கேம் விளையாண்டுச்சா, அதான் அஃப்ரியோட அம்மா வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. எர்த்து கேமரா விட ஒரு குட்டி எர்த்து கேமரா தான் பிடிக்குமா? ஏன்னா அவனும் ஒரு ரோப்ளாக்ஸ் தான். அவனும் ஃப்ரீ தான் விளையாடுவான். அவனும் யூடியூபர். அவனுக்கும் ஆசையாக இருக்கும் நினைக்கிறேன். பாம்டி வந்து ஒரு அமேசிங் டிஜிட்டல் சர்க்கஸ்ல இருக்கிற கேரக்டரு. குட்டி எழுத்து கேமருக்கு அந்த புள்ள பிடிக்கும்னு நினைக்கிறேன். குட்டி எழுத்து கேமரா நம்ம எழுத்து கேமரா தான் பார்ப்போம். ஆமாம், நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேம் பேர் என்னமோ புக்கேவன் தான். ஆமாம், புக்கேவனில் நம்ம எழுத்து கேமரா பார்த்தோம் ஜாயின் ஆனதை. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். அவன் திடீர்னு சிக்கே மாதிரி போட்டுருந்தான். பூச்சி கேவலமா இருந்துச்சு. ஆமாம், இப்போ நான் எந்த கம்ப்ளீட்டட் எந்த இன்கம்ப்ளீட்டட். ஐயா ஒரு க்ரீனு ஒன்று க்ரீனா. க்ரீன் கலரை மட்டும் பிடிக்கல. ஹாப்பி பூபி சுப்பி பாப்பி ஒரு பம்மரு. ஓகேவா, முடிஞ்சு. ஓகே வெயிட் பண்ண ஆடி அழிச்சிடாத. ஓகே இப்போ நீங்கள் தான் ஓட் பண்ண போகிறீங்க. இது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கா? ரெண்டில் எது நல்லா இருக்கு? இது வந்து என்னோடது, அது வந்து அந்த ஆடியாவோடது அவளோட. ரெண்டில் எது நல்லா இருக்குது? நீங்களே வெயிட் பண்ணுங்க. இப்படி காமிங்க. வழக்கமாக கமெண்ட்டில் ஓட்டு போட்டுருங்க. அவங்க நான் கடைசியாக பாயிண்ட் ரிவீல் பண்ணிடுவோம். அடுத்த வீடியோவில் தான் கன்ஃபார்ம் என்னோடது தான் நல்லாயிருக்கும். தரல. ஓகே, ரெண்டில் யாரோடது நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் கேம்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம். நான் வந்து வழக்கம் போல் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் கைஸ். நாங்கள் முன்னாடி அந்த வீடியோ பார்த்தா ரெக்கார்ட் ஆகலை. அதான் திருப்பியும் புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேலஞ்சு. போன வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம், அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. செம்ம தலைவலியாக போச்சு. அதான் புதுசாக ரெக்கார்ட் பண்ணி புதுசாக ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே இப்போ ஐஸ்கிரீம் வரையலாம். ஆஃப்ரிக்காவுக்கு கமெண்ட்ரி கொடு. கமெண்ட்ரி செமையாக இருக்குது. அந்த மாதிரி அப்புறம் பேசுகிறேன் கமெண்ட்ரியில். அந்த மாதிரி தெரில, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. சின்ன பையன், அவனுக்கு சொன்னால் புரியாது. அது தெரிலன்னு விட்டேன். நீ சின்ன பையன், நீ வந்து வேணா உங்கள் அம்மா கிட்ட கேளு.
நீ வேணா பேக்ரவுண்டில் ஹாய் கைஸ் செம்மையாக இருக்குது அப்படி இப்படி ஏதாவது ஒரு சொல்லிவிடு. அப்போ நான் ஹாய் காய்ஸ் இது செம்மையாக இருக்குன்னு சொல்லுமா? அதை குட்டி எடுத்து கேமரெலாம் பேசுவான்ல அந்த மாதிரி பேசுகிறா. அப்படியா? குட்டி எடுத்து கேமர் பேசுவான்ல அந்த மாதிரி பேசுடா. அதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். குட்டி எடுத்த மாதிரி நீரும் ஃபேமஸ் ஆகணுமா? அப்போ பேசு. சாக்லேட் நான் சாக்லேட் பண்ண போகிறேன். சாக்லேட் காய்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து இவங்க சூப்பர் கேம் அந்த மாதிரி போச்சு. இந்த கேமை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க. நல்லா சவுண்டாக சொல்லு. இந்த கேமை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிவிடு. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்நேஷ்னல் லெவல் வீடியோஸ்லாம் வரும். அதே மாதிரி இதில் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பார்ட் 2 பண்ணலான்னு இருக்கும். ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா பண்ணலாம், இல்லாட்டி வேணாட்டி விட்ருவோம், அப்படியே விட்ருவோம். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் பார்ட் 2 வேணுமா. ஆமாம், எவ்வளோ வியூஸ் இதுக்கு ஒரு 1K வியூஸ் வந்தால் அவ்வளோதான். நான் பார்ட் 2 மட்டும் போய்கிட்டே இருப்பேன். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்ட் 2 நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடுங்க. நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நானும் அப்பானும் நம்ம லிசன் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம வந்து இன்னொரு கேம் ஒன்று பண்ணலான்னு இருக்கோம். கெஸ் த டிராயிங்னு ஒரு ரோப்ளாக்ஸ்லேயே இருக்குது, அது பண்ணலான்னு இருக்கோம். மறக்காமல் அது பண்ணும். அடுத்த வீடியோ அதான் வரும்னு நினைக்கிறேன். மேபி வர சான்ஸ் இருக்குது. வரும் அதான் வரும். அது இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணுவோம். மேபி சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டுடே வீடியோ அந்த கெஸ்ட் டிராயிங்கில் நிறைய கெஸ்ட் வராங்க. ஃபாரிஸ்லாம் வருவாங்க. அடுத்தது மைன்கிராஃப்ட் கேம் பிளே போடலான்னு இருக்கோம். ஆமாம் நான் வருவேன். அங்கே கமெண்ட் பண்ணுங்க. ஃபாரிஸ்லாம் வருவான். உங்கள் ஃபேவரட் யூடியூபர் ஃபாரிஸ் வருவார். ஃபாரிஸும் நானும் தான் வந்துடுவோம். ஃபாரிஸ் உங்கள் ஃபேவரட்டான யூடியூபராக இருப்பான். நிறைய பேருக்கு ஏன்னா அவன் ரொம்ப ஃபேமஸானவன். ஆமாம் எல்லா கேம்லேயும் அவன் தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கான். நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான். எல்லாரும் ஆலியா இப்போ டவுட் எல்லா நிறைய சப்ஸ்கிரைபர் என்ன ஆசை பண்ணாங்க? நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. சரி அவங்க எந்த வீடியோ போட ஆசைப்படலாம்னு சொல்லணும். அவங்க கமெண்ட்ஸ்லாம் சொல்லணும். இல்லை நீ சொல்கிறியா? நீனும் நம்மளோட நீனும் தானே நம்ம ஃபேனு. ஆமாம் நான் கூட நிறைய தடவை உங்கள் வீடியோவில் பார்த்துருக்கேன். நீ வந்து என்கிட்ட சொல்லிடு. நீ வந்து அஃபானே அஃப்ரி வந்து என் ரூமில் வந்து சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சொல்லிடுவோம். நம்ம பாட்டு பண்ணிடலாம். கமெண்ட் நான் வந்து கமெண்ட் பண்ண டேப்ல ஓகே ஸோ கைஸ் நம்ம எல்லாரும் உங்களோட அப்பானே எல்லாரும் பாருங்க. ஓகே கைஸ் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் முடிச்சாச்சு. ஓகே கைஸ் இப்போ ஐஸ்கிரீம் முடிச்சாச்சு. இப்போ ஐயோ பயங்கரமாக பண்ணியிருக்கா. சரி ஓகே, இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா இல்லை நமக்கு இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா இல்லை இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு? ரெண்டில் எந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அது வந்து என்ன சாக்லேட் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஃபுல் அவுட்புட் எப்படி இருக்குது? நல்லாயிருக்கும் கன்ஃபார்ம். இது அடுத்து வந்து சாக்லேட், இதுவும் நல்லா இருக்குது. ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓட் ஃபார் ஸ்ட்ராபெரி. ஓகே அடுத்து ஸ்னோமேன். ஓகே இப்போ அடுத்த சேலஞ்சுக்கு போகலாம். ஸ்னோமேன் இதுலையும் கன்ஃபார்ம் எது யார் ஜெயிப்பான்னு தெரியல. நான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அஃப்ரி சவுண்டாக பேசு. ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது. நான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆமாம் ஸ்னோமேன் வரைய ரொம்ப லேட் ஆகும் கைஸ், ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னோட டிராயிங் திறமைக்கு நான் ஒரு டிராயிங் கிளாஸ் போகலான்னு இருக்கேன். ஏதோ டிராயிங் டோர்னமெண்ட் போய் ஜெயிச்சுட்டு வரலான்னு இருக்கேன். அந்த மாதிரி டிராயிங். ஆமாம் லாஸ்ட் டைம் நீ ஃபாரிஸோட செஸ் விளையாட போன செஸ் காம்படிஷன் இருந்துச்சு அவனுக்கு. சரி ஓகே இப்போ ஓகே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பி அந்த ஃபுட்டுன்னு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. வரைய விட மாட்டேங்கிறோம். Food is disturbing me guys. இந்த வீடியோக்கு சின்ன லைக் பண்ணலாம். லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம அஃப்ரீத் சொல்றா சொல்லு. இந்த வீடியோக்கு யாராச்சும் லைக் பண்ணலாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் பெல் அடிச்சு கிளிக் பண்ணிருங்க. பெல் சிம்பிள் தொட்டு ஆன்ல வச்சுருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் வரும், அதுக்கு நீங்க அதை கிளிக் பண்ணா அந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்நேஷனல் லெவல்லாம் உங்களுக்கு வந்துடும். கிளிக் பண்ணா நம்ம இன்டர்நேஷனல் வீடியோலாம் வரும். இதே உங்களுக்கு பார்ட் 2 வேணா அம்மன்னு சொல்லுங்க. நான் வந்து டிசைட் பண்ணுவேன் பார்ட் 2 போடலாமா வேணாமா நீங்க சொல்லுங்க. போடலாம்னா போடுவாங்க தானே? ஆமாம். என்னடா இது ஒழுங்காக முடியுது, அழிக்க கூட முடியல. இப்போதான் அழிக்க முடியுது. நான் வந்து இன்னைக்கு நான் புதுசாக ஒரு கிரியேட் பண்ணுவேன். அப்புறம் நல்லா சவுண்டாக பேசுனா நல்லா சவுண்டாக பேசு, அப்படி விளக்காது ஒழுங்காக. நீ வந்தனாலே நல்லா வியூஸ் போக வாய்ப்பு இருக்கு. வாய்ஸ் கேட்டு ஓகே காய்ஸ், இப்போ இது நான் வரைஞ்சிட்டேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணதில் சும்மா பாஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நான் கட்டுறது இது பண்ணுறதுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இது வந்து ஆடியா வரைஞ்சது, இது நான் வரைஞ்சது. எது நல்லா இருக்கு நான் வரையாது பாருங்க, செமையாக இருக்கும். இவன் தான் கட்டிக்கிட்டு இருக்கான் அந்த ஸ்னோமேனை. ஸ்னோமேனுக்கு தொப்பி இருக்குது, கண்ணெலாம் இருக்குது, வாய் இருக்குது, மூக்கு இருக்குது. இதை நான் வரைஞ்சது ஸ்னோவில் கட்டிகிட்டு இருக்கேன். இது ஆடியா வரைஞ்சது. ஆடியா ஸ்னோ இப்போ தான் வரையிறான். இது ரெண்டில் எது நல்லா இருக்குது? இதான் பாருங்க, தரமாக இருக்குது. நான் வரைகிறது பெரிய டிராயிங் ஆர்டிஸ்ட் மாதிரி வரைஞ்சிருக்கு. ஆமாம். ஓகே, அப்படி பேசு, எது நல்லா இருக்கு? அது வியூவர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. வியூவர்ஸ் தான் டிசைட் பண்ணு. சும்மா சொல்லிட்டோம், இது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கா, எது வேணும் சொல்ல ஃப்ரீ. இது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பொண்ணு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கோச்சிங் பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டல்கோனா கேண்டி. எது வேணாலும் வரையலாம், ஈஸியான ஷேப் கூட வரையலாம். அதே டல்கோனா கேண்டியோட கலர் எங்கே இருக்கு அதே தெரில. ஆரஞ்சில் இருக்கா? செம்மையாக இருக்குது. மறக்காம இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்படியே கண்டினியூ போட்டுவேன். செம்மையாக கமெண்ட் போட்டுறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போடணும். நம்ம ஆரஞ்சு தலைவா, ஆரஞ்சு. உங்களுக்கு பாட்டு வேணா நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ட்ரையாங்கிள் ஷேப் தான் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நான் வந்து இந்த கலர் மட்டும் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் இருக்குது. கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் சொல்ல போனா இவர் ப்ரோக்ராம் இவர் வீடியோ போட்டு பாருன்னு பயன் பண்ணி கூப்பிடுறாரு. அவங்கெல்லாம் செய்யணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வெறுத்துட்டாங்க. அவர் ஓகே,
ஐயோ கலர் எனக்கு கிடைக்கல. சரி இது நல்லா இருக்கா? ஒரே மாதிரி காப்பி இல்லை இது நல்லா இருக்கா? இந்த டல்கோனா கேடி நல்லா இருக்கா? இந்த டல்கோனா கேடி ரெண்டுல எது நல்லா இருக்கு? எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படி காமிக்கிறேன் பண்ணு, நல்லா கமெண்ட் பண்ணு. இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இதுல நல்லா இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம FTG ஃப்ளாஷ் கேமர் தமிழ், FGT ஃப்ளாஷ் கேமர் தமிழ், FGT ஃப்ளாஷ் கேமர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.